வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 5 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 1ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, வித்தின் டைம் லிமிட் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, 2024 எக்ஸாம் எழுதும்போது மினிமம் 18 பிளஸ் கொஸ்டின் எப்படி கரெக்டா போறது, அதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கொஸ்டின் சீரிஸ் வந்து நான் பார்க்கலாம். Question number 1. 3 statement are given. Okay, statement and conclusion syllogism கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணுவோமே. ஆல் ஸ்டெம் வந்து என்ன லீவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லா ஸ்டெம்முமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டெம் வந்து என்னன்னா லீவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால வந்து என்ன லீவ்ஸ்குள்ள தான் வந்து என்னன்னா என்ன இருக்கு ஸ்டெம்ஸ் இருக்கு. சரி, அடுத்து ஆல் ஃப்ரூட்ஸ் வந்து லீவ், அதாவது ஆல் ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே எதுக்குள்ளனா லீவுக்குள்ள இருக்கு. சரியா, அடுத்து எல்லா லீவுமே வந்து ட்ரங்க் சொல்றாங்க. ஸோ எல்லா லீவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க்னு சொல்லுவாங்களா. ரைட், இந்த இடத்துல ட்ரங்க் எழுதிக்கலாம். இப்போ கன்க்ளூஷன்ஸ் பார்ப்போமே. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வந்து ட்ரங்க் சொல்றாங்க. எல்லா ஃப்ரூட்டுமே வந்து ட்ரங்கா. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்க எல்லாத்தையும் ஒரு குடும்பம் நினைச்சுங்க. அதாவது ஸ்டெம் வந்து ஒரு குடும்பம், ஃப்ரூட் ஒரு குடும்பம், லீவ்ஸ் ஒரு குடும்பம், ட்ரங்க்ஸ் வந்து ஒரு குடும்பம் சொல்லுவாங்க. இப்ப எல்லா ஃப்ரூட் குடும்பமே வந்து ட்ரங்க் குடும்பம்னு சொல்லலாமான்னு பாருங்களேன். அதாவது ஃப்ரூட் குடும்பம் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு, லீவ்ஸ் குடும்பத்துக்குள்ள இருக்கு. ஆனா லீவ்ஸ் குடும்பம் எல்லாமே வந்து ட்ரங்க் குடும்பத்துல இருக்கிறதுனால அதனால எல்லா ஃப்ரூட் குடும்பமே வந்து ட்ரங்க் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆல் ட்ரங்க்ஸ் ஆர் வந்து ஸ்டெம், அதாவது எல்லா ட்ரங்க்குமே வந்து என்னன்னா ஸ்டெம்ஸ்னு சொல்ல முடியாதுல. அதாவது ட்ரங்க் குடும்பத்துக்குள்ளதான் லீவ்ஸ் இருக்கு, லீவ்ஸ்குள்ளதான் வந்து ஸ்டெம் குடும்பம் இருக்கிறதுனால தவிர நம்ம வந்து எல்லா ஆல் ட்ரங்க் குடும்பமே வந்து என்ன ஸ்டெம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனால இது இன்கரெக்ட். சம் ட்ரங்க்ஸ் வந்து என்ன ஃப்ரூட் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா சம் ட்ரங்க்ஸ் குடும்பம் வந்து என்னன்னா ஃப்ரூட்னு சொல்றது எப்படின்னா ட்ரங்க் வந்து ஒரு பெரியது, அதுக்குள்ளதான் வந்து லீவ்ஸ் இருக்கு, அதுக்குள்ளதான் வந்து என்ன ஃப்ரூட்னா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து என்ன சம் ட்ரங்க் வந்து என்ன ஃப்ரூட்டாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது வந்து என்ன கரெக்ட். ஆன்சர் வந்து ஒன்லி 1 and 3 வந்து என்னன்னா ஃபாலோ ஆகும். சரியா, சரி. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன செகண்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் டேர்ம் வில் ரீப்ளேஸ் அ கொஸ்டின் மார்க் இந்த கிவன் சீரிஸ். சரி, ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆக போகுது, அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, பி இருக்கு. அதே இதுல அடுத்ததுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சி இருக்கு, அடுத்து இ இருக்கு, அடுத்து ஹச் இருக்கு, அடுத்து எல் இருக்கு. சரி, ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து பாருங்க. பிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா சி இருக்கு. ரைட், சிக்கு அப்புறம் வந்து என்னன்னா இ இருக்கா, அப்ப வந்து ஒரு லெட்டர் விட்டு வந்து வருது. சரி, அடுத்து இக்கு அப்புறம் வந்து என்னன்னா ஹச் இருக்கு, அப்ப 2 லெட்டர் விட்டு வந்து ஹச் வருது. ஹச்சுக்கு அப்புறம் வந்து 3 லெட்டர் விட்டு எல், அப்ப என்ன வரணும், எல்ல இருந்து 4 லெட்டர் விட்டு வந்து என்னன்னா ஒரு இது வரணும். அப்ப கியூ தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஆப்ஷனா 4மே இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா செகண்ட் லெட்டர் போவோமே. ஜி இருக்கு, ஜில இருந்து என்னன்னா ஐ இருக்கு. சரி, ஜிக்கு அப்புறம் ஐ இருக்கு, ஐக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எல் இருக்கு. அப்ப ஐக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டு வந்து எல் வருது. அப்ப என்ன இருக்கணும், எல்லுக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டு வந்து பி வரும், பிக்கு அப்புறம் 4 லெட்டர் விட்டு வந்து யூ வரும், யூக்கு அப்புறம் வந்து 5 லெட்டர் விட்டோம் அப்படின்னா அப்ப யூல இருந்து 5 லெட்டர் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஸோ இப்போ என்ன டேரக்டா சொல்லிடலாம்னா ஆப்ஷன்ஸ் 1 and 3 வந்து வராது, இது 2 இருக்கணும் இல்ல 4 இருக்கணும். சரி, லாஸ்ட் எதுவுமே பார்த்தலாம். ஏன்னா நிறைய எல்லாமே வந்து காமனா இருக்கனால நம்ம மூணுமே கண்டுபிடிச்சுதான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட் வந்து ஆறுக்கு அப்புறம் வி இருக்கா. சரி, ஆறு இங்க இருக்கு, ஆறுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு வி இருக்கு, 3 லெட்டர் விட்டு வந்து வி வருது. சரி, அடுத்து விக்கு அப்புறம் வந்து ஜெட் இருக்கு, அப்ப வில இருந்து 3 லெட்டர் விட்டு ஜெட் வருது. அப்ப ஜெட்ல இருந்து 3 லெட்டர் விட்டா வந்து டி வரும், டில இருந்து 3 லெட்டர் விட்டோம் அப்படின்னா ஹச் வரும், ஹச்ல இருந்து 3 லெட்டர் விட்டோம் அப்படின்னா எல் வரும். அப்ப டேரக்டா சொன்னா ஆன்சர் 4 தான் அப்படின்னு. சரிங்களா, உங்களுக்கு ரஃப் ஷீட் வந்து என்னன்னா நம்ம எக்ஸாம் எழுதும்போது கொடுப்பாங்க, அதுல இந்த மாதிரி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பண்ணிடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 3. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் த ஆப்ஷன் தட் ஆர் ரிலேட்டட் டு த 5th லெட்டர் கிளஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வந்துன்னா அதாவது இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்க ப்ரொபோசிஷன்ல இருக்கு, இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கும், ப்ரொபோசிஷன் இருக்கு, இது ஒரு பேட்டர்ன். இந்த 3 பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கியூ இருக்கு, இங்க வந்து ஆர் இருக்கா. ஸோ கியூ இருக்கு, இங்க வந்து என்ன ஆர், அடுத்த லெட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐ இருக்கு, ஜே இருக்கு. ஸோ ஐக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் வந்து ஜி, அப்போ பிக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் என்ன வரும், கியூ தான் வரும். ஸோ ஓகே, ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம போற சீரிஸ் வந்து கரெக்டா இல்லையான்னு. அடுத்து பாருங்களேன், இங்க பி இருக்கு, இங்க வந்து ஆர் இருக்கு. ஸோ அடுத்த லெட்டர் வந்து பி இருக்கு, அடுத்து ஒரு லெட்டர் விட்டு வந்து ஆர் வருது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இங்க ஜே இருக்கு, இங்க வந்து எல் இருக்கு. ஜேக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லெட்டர் விட்டு வந்து எல் இருக்கு. அதே மாதிரி கேக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விடுங்களேன். ஸோ கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு லெட்டர் விட்டா எம் இருக்கும். அப்ப என்ன சொன்னா டேரக்டா வந்து எம் வருது. ஆன்சர் வந்து ஏ ஒன்று தான். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் வந்து 4. செலக்ட் வந்து என்னன்னா கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் when the mirror is placed at m and n shown below. சரி, அதாவது என்னன்னா இந்த எம் என் இதுல வைக்கும்போது என்ன செங்குத்தா ஒரு இதை வைக்கிறாங்க, மிரர் வைக்கும்போது இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் கேட்கும்போது எப்போது நவத்துல வச்சுங்க, சில லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது ஏ டி ஓ ஹச்ஐஎம் எம் அண்ட் வந்து என்னன்னா யூ வி டபிள்யூ அண்ட் எக்ஸ்,
இந்த லெட்டர்லாம் என்னன்னா நிரூபிச்சு வச்சாலுமே வந்து என்ன சேஞ்ச் ஆகாம அப்படியே வந்து வரும் சரிங்களா. இல்ல ஏதாவது லெட்டர் இருக்கான்னு பார்க்கலாம். இங்க டி இருக்குல்ல, ஸோ டி வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்சே ஆகாதுன்னு அர்த்தம். சரி, அப்ப என்னன்னா இந்த இதுதான் வந்து இங்க வரும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல டீன்னு வரும். மிச்சம் ஆறு வந்து கண்டிப்பா, அதாவது என்னன்னா இந்த ஆறு இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா இந்த சைடு ஒரு கோடு இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருதுல, அந்த இடத்துல வந்து என்னன்னா மிரர் வச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி மாறிடும், இந்த சைடு ஒரு கோடு அப்ப என்னன்னா ஆறு வந்து இந்த மாதிரி வரும். அதை பார்க்கும்போது வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்த 4 தான் வந்து கரெக்ட் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுமே எடுத்து வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்து அதுக்கப்புறம் நம்பருமே இந்த 8 வந்து மாறாது, நான் 4 மாறும் 7 மாறும், அதுக்கப்புறம் இஜி அதாவது ஜில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஜி இருக்குன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு கோடு வருது, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுல, நான் இந்த இடத்துல வந்து மிரர் வைக்கும்போது இந்த இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ இந்த பேட்டர்ல வந்து ஜி வரும். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் இது மட்டும் தான் இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் 5. செலக்ட் த நம்பர் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். சரி, ஏதோ ஒரு வந்து என்ன நம்பர் சீரிஸ் போகும்போது அதை நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, 83 இருக்கா, ரைட். அடுத்து 299 இருக்கு, அடுத்து 424 இருக்கு, அடுத்து 400 வந்து என்னன்னா 88 இருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஏதாவது இந்த 83க்கும் 299 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 216 இருக்கு, ரைட். அடுத்து 299க்கும் இந்த 424க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 125 இருக்கு. அடுத்து 424க்கும் 488க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன 64 இருக்கு. ஸோ இதுல ஏதாவது பேட்டர்ன் வருதான்னு பாருங்க. 216 125 64 ஒரே பேட்டர்ன் மட்டும் தான் தெரியுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. 216ல இருந்து அப்புறம் 125 125 64. அப்ப 64ல இருந்து கம்மியா தான் நம்பர் வரணும், அது மட்டும் தெரியுது. ஸோ வேற எந்த பேட்டர்னுமே தெரியல. சரி, 216 வேற ஏதாவது பண்ணலாமா. ஸோ 6 கியூப் வந்து என்னன்னா 216 பாருங்க, அதாவது 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இது பண்ணோம் அப்படின்னா 216 ஆமா டெஃபினட்டா வரும். அடுத்து என்ன ஆகும், இங்க வந்து என்னன்னா 5 கியூப் வந்து பண்ணோம்னா 125, அதே மாதிரி வந்து 4 கியூப், அவ்வளவுதான் பேட்டர்ன் வந்துச்சு. 6 5 4 அதுக்கப்புறம் என்னன்னா 3 கியூப்னு வருமா. ஸோ 3 கியூப்னா ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 9 93 வந்து என்னன்னா 27, ரைட். ஸோ 27 வந்து என்னன்னா இங்க வரணும். சரி, அடுத்து என்ன பண்ணுவேன், இதோட வந்து என்னன்னா நான் கூட்டுவேன், அதாவது 488ஓட வந்து என்னன்னா 27 கூட்டினா அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ 488 அதோட என்னத்தை கூட்டுவேன் அப்படின்னா 27. ஸோ என்ன வரும் 15ன்னு வரும், மிச்சம் 1 வரும், 8 2 10 1 11 இங்க 1 வரும் 5, அவ்வளோதான் 515 வந்து என்ன ஆன்சர் சரிங்களா. ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 6 கியூப் 5 கியூப் 4 கியூப்லாம் வந்து ஸ்ட்ரைக் ஆனால் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 6. செலக்ட் த ஆப்ஷன் தட் ஆர் ரிலேட்டட் டு த 5th டேர்ம் இந்த சேம் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கிளஸ்டர் ஒரு வந்து என்ன பேட்டர்னை கொடுக்கும், அதே ப்ரொபோசிஷன் கொடுத்துட்டு அடுத்து இந்த இது வந்து என்னன்னா ஒரு பேட்டர்னை கொடுக்கும், அதே ப்ரொபோசிஷன் வச்சுட்டு அடுத்து ஒரு பேட்டர்ன், இந்த மூணுமே ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பின்னு இருக்கு, இங்க வந்து எஃப்னு இருக்கு. ஸோ பி வந்து என்னன்னா எஃப் மாறுது. இப்போ என்ன நடுவில் எத்தனை இருக்கு 3 லெட்டர் விட்டு தான் வந்து எஃப் வருது. அதே பேட்டர்ன் இது வருதான் பாருங்களேன், 6ல இருந்து வி இருக்கு. ஸோ 6 இங்க இருக்கு, 3 லெட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வருது, ரைட். அப்ப என்ன வரணும், எஸ்ல இருந்து என்னன்னா எஸ்ல இருந்து 3 லெட்டர் விட்டோம்னா நம்ம டபிள்யூ வரணும். ஸோ அதனால வந்து என்னன்னா ஆன்சர் பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கு, இது 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் வந்து எம் தான் இருக்கு, நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, அவன் கொடுத்துட்டான். 3 லெட்டர் கண்டுபிடிச்சா போதும். ஸோ என்னல இருந்து என்னன்னா கே வருதா. ஸோ ரைட், என்னல இருந்து வந்து என்னன்னா கே வருது மீன்ஸ் 2 லெட்டருக்கு முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கே வருது. அடுத்து அதே பேட்டர்ல இங்க இருக்காங்க, எம் இருக்கு, இங்க ஜே இருக்கு. ஸோ அதாவது என்னன்னா எம் இங்க இருக்கு, ஸோ அதுல இருந்து வந்து 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா ஜே இருக்கு. அதே இதுல யூ இருக்கு பாத்தீங்களா, ஸோ யூல இருந்து நான் 2 லெட்டர் விட்டேன்னா எனக்கு 6 வரும். அப்ப டேரக்டா சொல்லலாம் இதுதான் வந்து என்ன ஆன்சர் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 7. செலக்ட் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் சைன் டு சீக்வன்ஷியல் ரீப்ளேஸ் த ஸ்டார் சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த சைன் இன்டர்சேஞ்ச் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க, ரேண்டமா ஒரு ஆப்ஷன் எடுத்து செக் பண்றதுக்கு பதிலா ஏதாவது காம்பினேஷன்ல 2 இது சேமா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்றது நல்லது. இங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க ஈக்குவல் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க 2 கிராஸ் இருக்குல்ல, அதனால நான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறது இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் செக் பண்ண போறேன். அடுத்து வேற ஏதாவது காமனா இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, கிராஸ் இப்போ இங்க 2ல இருக்கு. அப்ப கண்டிப்பா நான் என்ன சொல்லலாம், செகண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் ரேண்டமா செக் பண்றதுல இந்த மாதிரி செக் பண்ண போறேன்னு சொல்றேன். சில பேர் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஸோ அது ஏன் தப்பாகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது 11, அடுத்து வந்து என்னன்னா 10, ஸோ அடுத்து 10, அடுத்து வந்து 240, அடுத்து வந்து என்ன 2 இருக்கா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து கிராஸ் வரும், இங்க வந்து என்னன்னா டிவிஷன்ஸ் வரும், அடுத்து வந்து இங்க ஈக்குவல் வரும், இங்க வந்து பிளஸ் வரும். யோசிச்சு பாருங்களேன், 10 10ஆல் அடிச்சுன்னா 1 தான் வரும், 11 இன்ட்டு 1 11, கண்டிப்பா இது ஈக்குவல் ஆகாது. அதனால இது வந்து என்னன்னா தப்பானது. சரி, அப்ப அந்த பேட்டர்ன் வரலன்னா வேற எந்த பேட்டர்ன் வரணும், இங்க 11 இருக்கு, ஸோ அடுத்து வந்து என்னன்னா 10 இருக்கு, அடுத்து வந்து என்னன்னா 10 இருக்கு,
240, அடுத்து வந்து என்ன 2 இருக்கு. இதான் செகண்ட் பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்க வந்து என்னன்னா கிராஸ் இருக்கு, அடுத்து என்னன்னா பிளஸ் இருக்கு, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஈக்குவல் இருக்கு, அடுத்து வந்து டிவிஷன்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா 11 10 வந்து 110 பிளஸ் வந்து என்னன்னா 10 இருக்கும். இங்க ஈக்குவல் டு வந்து என்ன 240 டிவைட் பை 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 120 வரும், ரைட்? இங்க கூட்டணும் அப்படின்னா இது 120 தான். ஸோ அப்போ 120 ஈக்குவல் டு 120 ஈக்குவல் ஆகுது. அதனால வந்து செகண்ட் தான் வந்து கரெக்ட்னு போட்டு போயிடலாம், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ செலக்ட் த ஃபிகர் தட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க். இந்த ஃபாலோயிங் வந்து என்னன்னா ஃபிகர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. இதுல இந்த சைடு வந்து என்னன்னா அந்த டாட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டாட் எப்படி மாறுது? கீழே வந்து வருது, அதுக்கப்புறம் அந்த டாட் எங்க வருது? இந்த சைடு வருது, அதுக்கப்புறம் வந்து மேல போகுது. அப்ப அடுத்து என்ன வருதுல வரணும்னா இங்க மேல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கண்டிப்பா இந்த சைடு தான் வரும். அப்ப இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா இந்த டாட் இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் இங்க பாருங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா பிளாக்ல இருக்குல்ல, இந்த சைடு அப்புறம் கருப்பு கலர்ல இருக்கு, அதுக்கப்புறம் இந்த இதுல இருந்து கருப்பு கலர்ல இருக்கு, அடுத்து என்ன கலர்ல இங்கதான் வந்து என்ன கருப்பு கலர். அப்ப கண்டிப்பா அடுத்த இதுல வந்து என்ன இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கணும்னா, ஸோ இந்த இதுல வந்து என்னன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னன்னா எனக்கு பிளாக் கலர் இருக்கு. அப்படி இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ டைரக்டா வந்து என்னன்னா போட்டு போயிடலாம், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 9. ஓகே, 7 பீப்புள் வந்து என்னன்னா கொடுத்துருங்க சிட்டிங் இன் த ஸ்ட்ரைட் ரோ ஃபேசிங் வந்து நார்த். நம்ம ட்ரை பண்ணிடுமே. ஸோ 7 பீப்புள்னால வந்து என்ன அப்படின்றதுன்னா ஸ்கோர் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7, சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, ஏ சிட் வந்து என்ன செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட், இது வந்து என்னன்னா ரைட் சைடா, அதே மாதிரி இது வந்து லெஃப்ட் சைடு, சரிங்களா? ஸோ லெஃப்ட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஏ சிட் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட். செகண்ட் லெஃப்ட்னா இங்க தான் வந்து என்னன்னா ஏ வருவார், சரி. அடுத்து ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் சி, அதாவது ஏக்கும் சிக்கு 2 பேர் வந்து சிட் பண்ணுவாங்க. எனக்கு சி எங்க வரான் சார், நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது இங்க வந்து சி வைப்போம், அப்ப 2 பேர் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குமா, ரைட்? அதுக்கு என்ன சொல்றாங்க, ஸோ ஒன்லி வந்து என்ன 3 பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் எஃப். ஸோ டிக்கும் எஃப்க்கும் எத்தனை பீப்புள்னா, ஸோ டி அண்ட் எஃப் உங்களுக்குள்ள வந்து என்னன்னா 3 பேர் வந்து என்னன்னா உட்காருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எங்க வந்து டிஎன்எஃப் வராது, எங்க இது பண்ணணும்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் இருக்கட்டும். டி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ, அதாவது ஏக்கு இமிடியேட் நெய்பர் வந்து என்ன யாரும் சொல்லியிருக்காங்கன்னா டின்னு சொல்றாங்க. இப்ப நான் டி எங்க வச்சுன்னு வச்சுங்களேன், என்னால என்ன பண்ண முடியுதுன்னா இந்த டிக்கும் எஃப்க்கும் வந்து என்ன போட முடியும். ஏன்னா இங்க டி இங்க வச்சேன்னா கண்டிப்பா எஃப் இங்க வைக்க முடியும். அப்பதான் 3 பேர் நடுவில் இருக்க முடியும். ஆனா ஆல்ரெடி சி இருக்குல்ல, அதனால நான் டி அந்த இடத்துல போட முடியாது. வேற ஒரே வழினா இங்கதான் போடுவேன். ஏன்னா டி வந்து என்னன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏன்னு சொல்லியிருந்தால. ஸோ டி வந்து என்ன இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ இருக்கனால, அப்ப ஏ வந்து இந்த இடத்துல டி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேர் வந்து என்ன இருக்கணும், எஃப்க்கும் டிக்கும் வந்து என்னன்னா நடுவில் 3 பேர் இருக்கும். அப்ப போடாச்சு எஃப் இங்க வந்துடும் அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து என்ன இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து டி, அதாவது பி வந்து என்னன்னா இமிடியேட் நெய்பர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. டிக்கு இமிடியேட் நெய்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், இங்க தான் வந்து என்ன பி வரணும், ரைட்டா? அடுத்து இ வந்து நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி. ஸோ இ வந்து இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்க வரணும், கரெக்டா மிச்சம் இருக்க ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் வந்து என்ன, அவன் கேட்கறது யாரு, ஹூ சிட் அட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். லெஃப்ட்ல உட்கார ஒரே ஆள் வந்து இ. ஸோ அதனால டேரக்டா ஆன்சர் வந்து இன்னு போட்டு போயிடலாம், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10. சர்டன் கோடு லாங்குவேஜ் வந்து என்னன்னா கிராஸ் காப்பர் வந்து ஆண்ட் வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, சீட் பிளேட் வந்து ஒரு கோடு. இதை டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே வந்து என்னன்னா ஜஸ்ட் நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். பட் இந்த கொஸ்டினால வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்தலாமே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ் காப்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் காப்பர் இருக்காங்க. கிராஸ் காப்பர் ஆண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன கோடு, ஜேஓ அண்ட் வந்து டிஓன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா சீரோட வந்து என்னன்னா பிளேட், சரிங்களா? சீரோட பிளேட் வந்து என்னன்னா என்ன கோடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேயு அண்ட் வந்து என்ன எஃப்1 இருக்கு, ரைட்? அடுத்து வந்து பிளேடு இருக்கு. ஸோ பிளேடு அண்ட் வந்து என்ன ஆண்ட், இதுக்கான கோடு வந்து என்ன சொன்னா எஃப்ஓ அண்ட் வந்து என்ன டிஓ, சரியா? அடுத்து கிராஸ் காப்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து கிராஸ் காப்பர் சீடுன்னு இருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கான கோடு வந்து என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க ஜேஏ, அடுத்து வந்து என்ன ஜேயுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அப்படியே வந்து என்ன ஈக்குவேட் பண்ண வேணாம். இங்க கிராஸ் காப்பர் இருக்கு, இங்க வந்து என்ன கிராஸ் காப்பர் இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே வந்து என்ன மேட்ச் ஆகிற லெட்டர் பாருங்க, இங்க ஜேஓ, இங்க வந்து ஜேஓ. அப்ப என்ன மீனிங், கிராஸ் காப்பர் வந்து என்னன்னா ஜேஓன்னு சொல்லிடலாம், ரைட்? ஜேஓ வந்து என்ன, ஜேஏ வந்து என்ன கிராஸ் காப்பர். சரி, இங்க சீடு இருக்கு, இங்க சீடு இருக்கு. இது ரெண்டும் காமனா இருக்கிற ஏதாவது பாருங்க, ஜேயுன்னு இருக்கு. அப்ப சீடுக்கு வந்து என்னன்னா ஜேயு. ஸோ இதுதான் வந்து என்ன காமன். அவன் கேட்டிருக்கிறது வந்து பிளேடு தான் கேட்டிருக்கான். ஸோ பிளேடுக்கான இது வந்து இங்க இங்கேயும் பிளேட் இருக்கு, இங்கேயும் பிளேட் இருக்கு. ரெண்டுக்கு காமனா ஏதாவது இருக்கும் பாருங்க எஃப்ஓ. அப்ப என்ன சொல்லலாம், பிளேடுக்கு வந்து என்னன்னா காமன் வந்து என்னன்னா எஃப்ஓ, சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா எஃப்ஓ. ஸோ டேரக்டா போட்டு இந்த அளவுக்கு பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம டேரக்டா அங்க பார்த்தோன்னே அங்கேயே வந்து என்ன அடிச்சு போட்டுடலாம், சரிங்களா? நான் ஏன் இதை எழுதுறேன்னா ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு அனலைஸ் பண்றதுக்காக, ஓகே டக்குன்னு எப்படி வந்து என்ன பண்றதுக்காக வந்து என்ன மைண்ட்ல போட்டாவே வந்து என்ன ஆன்சர் வந்துச்சு. இது வரைக்கும் நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 10 கொஸ்டின் எல்லாமே வந்து டஃப்னு சொல்ல முடியாது. சில கொஸ்டின் டைம் எடுக்கிற மாதிரி, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஈஸியா வந்து என்ன ஆன்சர் பண்றது மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்த இதுல 11ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு
இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.